உங்க மீது இருக்கக்கூடிய வழக்குகளோட ஸ்டேட்டஸ் என்ன? எவ்வளவு வழக்குகள் உங்க மேல இருக்கு? என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு? 3 இருக்கு, 3 into 2 6 இருக்கு. எல்லாமே நமுத்தப்பட்டாஸ் தான். Chennai's Amartha Aviation Hotel Management Nursing. ஈஸியா படிங்க சாலரியோட. GT Holidays, South India's #1 travel brand. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. நீங்க யாருமே இந்த வழக்கை பத்தி கேட்கறவங்க சார்ஜ் ஷீட்டை படிக்கிறதே இல்லை. சார்ஜ் ஷீட்டை படிச்சா தெரியும் எவ்வளவு அபத்தமான வழக்குகள்னு தெரியும். ஒரு காலத்துல எல்லாம் நமுத்தப்பட்டாஸ் தான் முடியும். ஆனா நம்ம ஊர் சிஸ்டத்துல நாளை காலையிலேயே முடியாது. அது காலம் கடந்து தான் முடியும். ஆனா எல்லாமே நமுத்தப்பட்டாஸ் தான். இது எவ்வளவு ஆண்டுகள் ஆகும்? நீங்க உங்களுடைய இதுல என்ன பொறுத்த வரைக்கும் என்னுடைய ஆயுஸ் வரைக்கும் போகும். அவ்வளவு நாள் இழுக்கும். என்ன மற்ற பிரதிவாதிகள் எல்லாரும் இறந்து போயிடுவாங்க. ஏன்னா என்ன ஆயிடும்னா, நரசிம்மராவ் சொன்ன மாதிரி லக்குபாய் பத்தக்கு நரசிம்மராவ் மேல ஒரு கேஸ் போட்டார். 2 பேருக்கும் 80 வயசு இருக்கும். அப்போ கேஸ் போடும்போது 75 வயசு மேல அவர் சொன்னார், பெட்டிஷனர் வில் டை, ரெஸ்பாண்டன்ட் வில் டை, ப்ராசிக்யூட்டர் வில் டை, ஜட்ஜ் வில் டை, பட் கேஸ் ஒன் டை. அதான் ஆகும். இப்போ சிபிஐ விட இடியோட ஃபங்க்ஷனிங் ரொம்ப மோசமா இருக்குன்னு நம்ம சொல்லலாமா? நீங்க ஒரு இடத்துல சொன்னதா எனக்கு ஞாபகம் வந்து, சப்ஜெக்ட் கரெக்ஷன், வி ஷுட் ஷட் டவுன் தி இடி. கண்டிப்பா இடியை மூடி தான் ஆகும். இடின்ற ஒரு ஆர்கனைசேஷன் தேவையே கிடையாது. சிபிஐயில் இருக்கிற எக்கனாமிக்ஸ் அஃபென்சஸ் விங்கே போதும். இடியோடைய ஃபங்க்ஷனிங் இன்னும் ஒரு நான் பொலிட்டிக்கல் பை பார்ட்டிஸ் தான் நடந்துக்கிற மாதிரி எனக்கு படலையே. அவங்க இன்னும் ஒரு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பேட்டர்ன் ஆஃப் ஆக்டிவிட்டியை பார்த்தீங்கன்னா டோட்டலி பொலிட்டிக்கல் டார்கெட்டிங்காக தானே இன்னும் இருக்குது. இப்போ உங்களுடைய ஸ்டாண்ட் ஆன் நீட் என்ன? அது மாறி இருக்கு இல்லையா? இட்ஸ் இவால்விங் பொசிஷன், இவால்வ்டு பொசிஷன். முதல்ல வரும்பொழுது அது ஒரு சென்ட்ரல் எக்ஸாம் வருதுன்னு அப்புறம் இன்னும் யோசிச்சு பார்க்கும்பொழுது எதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபண்ட் பண்ணுற காலேஜுக்கு ஒரு சென்ட்ரல் எக்ஸாம் நடத்தணும். ரெண்டாவது இங்கே கிளியர் அட்வான்டேஜ் எப்படின்னா, நீட்டில் ப்ரைவேட் கோச்சிங் போகிறவங்க 1 வருஷம் கேப் ஸ்கூல் முடிச்சுட்டு கேப் இயர் எடுத்து டியூஷனுக்கு போய் தான் பெரும்பாலானவர் இப்போ நீட்டுக்கு வராங்க. 12th ஸ்டாண்டர்ட்ல இருந்து யாரும் நீட்டுக்கு உடனே மெடிக்கல் காலேஜ் போகிறது. நிறைய பேரை பார்த்தீங்கன்னா நீட்டில் நல்ல மார்க் வாங்குறவங்க 1 இயர் இதுக்காகவே கோச்சிங் கிளாஸ் போகிறாங்க. அது கிளியர்லி புட்ஸ் பீப்புள் இந்த லோவர் ஸ்டார்ட் ஆஃப் சொசைட்டி அட் டிஸ்அட்வான்டேஜ். அதுக்கப்புறம் இந்த 12th ஸ்டாண்டர்ட் மார்க்குக்கு எந்த விதமான வெயிட்டேஜும் கொடுக்காதனால அது ஒரு மீனிங்லெஸ்ஸாக போயிடுது. இப்போ உங்களுடைய ஸ்டாண்ட் ஆன் நீட் என்ன? அது மாறி இருக்கு இல்லையா? இட்ஸ் இவால்விங் பொசிஷன், இவால்வ்டு பொசிஷன். முதல்ல வரும்பொழுது அது ஒரு சென்ட்ரல் எக்ஸாம் வருதுன்னு அப்புறம் இன்னும் யோசிச்சு பார்க்கும்பொழுது எதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபண்ட் பண்ணுற காலேஜுக்கு ஒரு சென்ட்ரல் எக்ஸாம் நடத்தணும். ரெண்டாவது இங்கே கிளியர் அட்வான்டேஜ் எப்படின்னா, நீட்டில் ப்ரைவேட் கோச்சிங் போகிறவங்களுக்கு 1 வருஷம் கேப் ஸ்கூல் முடிச்சுட்டு கேப் இயர் எடுத்து டியூஷனுக்கு போய் தான் பெரும்பாலானவர் இப்போ நீட்டுக்கு வராங்க. 12th ஸ்டாண்டர்ட்ல இருந்து யாரும் நீட்டுக்கு உடனே மெடிக்கல் காலேஜ் போகிறதில்ல. நிறைய பேரை பார்த்தீங்கன்னா நீட்டில் நல்ல மார்க் வாங்குறவங்க 1 இயர் இதுக்காகவே கோச்சிங் கிளாஸ் போகிறாங்க. அது கிளியர்லி புட்ஸ் பீப்புள் இந்த லோவர் ஸ்டார்ட் ஆஃப் சொசைட்டி அட் டிஸ்அட்வான்டேஜ். அதுக்கப்புறம் இந்த 12th ஸ்டாண்டர்ட் மார்க்குக்கு எந்த விதமான வெயிட்டேஜும் கொடுக்காதனால அது ஒரு மீனிங்லெஸ்ஸாக போயிடுது. ஒரு 12 வருஷம் பப்ளிக் எக்ஸாம் அது இதுன்னு போடுறது, அதை எதுலேயுமே கன்சிடரேஷன் எடுத்துக்க மாட்டேன்னு சொல்கிறத என்னால் ஒத்துக்க முடியல. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் நீட் தேவையே கிடையாது. முன்னாடியெல்லாம் ஒரு இருக்கும். முன்னாடி எப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் மார்க்குக்கு 50% வெயிட்டேஜ், என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு 50% வெயிட்டேஜ் இருந்தது. அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமை ஸ்டேட் கவர்மெண்ட்டே நடத்துது. ஃப்ரம் ஃபெடரல் பாயிண்ட் ஆஃப் வியூ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் நடத்துகிற காலேஜுக்கு என்ட்ரன்ஸ் கிரைட்டீரியா செட் பண்ணக்கூடாது. அவங்க எக்ஸாம் நடத்தக்கூடாது. எப்படியே என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடத்தணும்னு நினச்சா கூட ஸ்டேட் கவர்மெண்ட் தான் நடத்தணும் அந்த எக்ஸாமை. அப்படியே அவங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாமை நடத்தினாலும் 12ஆம் கிளாஸ் மார்க்கையும் கணக்கில் எடுத்துக்கணும் தான் என்னுடைய பொசிஷன். ஆனால் அரசாங்க பள்ளிகளுக்கு கொடுக்குற இடஒதுக்கீடு முழுமையாக வரவேற்கிறேன். ஏன்னா அரசாங்க பள்ளியில் சமுதாயத்தில் கீழ்த்தட்டில் இருக்கவங்க தான் போகிறாங்க. யாரும் எனக்கு தெரிஞ்ச எந்த ஐஏஎஸ் ஆஃபீஸரோ ஐபிஎஸ் ஆஃபீஸரோ எந்த அரசியல்வாதியோ எந்த இண்டஸ்ட்ரியலிஸ்டோட பிள்ளையோ கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போகிறதில்ல. அதனால் அரசாங்க பள்ளிகளில் படிக்கிற மாணவர்களுக்கு கொடுக்கும் இடஒதுக்கீடு முழுமையாக நான் வரவேற்கிறேன். இல்லை, இப்போ இன்னொரு சார்ஜ் இப்போ அந்த சம்மந்தப்பட்ட வழக்கில் இப்போ உங்களுடைய தாயார் அவங்க மேடம் நளினி சிதம்பரம் அப்பியர் ஆனது ஒரு விமர்சனத்துக்குள்ளானது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் தோ ஷீ இஸ் an independent person. ரெண்டாவது அந்த கேஸில் யார் பெட்டிஷனர்னு உங்களை கேட்டால் உங்களுக்கு தெரியாது, யார் ஜட்ஜின்னு கேட்டால் உங்களுக்கு தெரியாது, எத்தனை வக்கீல் யாருக்கெல்லாம் ஆஜரானாங்கன்னா கேட்டால் தெரியாது. அப்புறம் கேட்டாக்க ராஜீவ்காந்தி கொலையாளிகளுக்கு வைகோ சார்ந்தவங்கெல்லாம் வாதாடினாங்க. அப்போ அவங்களே அந்த கொலையில் சம்மந்தப்படுத்திடலாமா? வக்கீலோட என்ன தொழில் தர்மம் என்ன? வர கேஸை மனுதாரர் யாராக இருக்கிறாங்களோ அந்த மனுதாரருடைய வாதத்தை கொண்டு போய் ஜட்ஜுக்கிட்ட சொல்கிறது, தீர்ப்பு கொடுக்க வேண்டியது ஜட்ஜோட வேலை. ஜட்ஜு வக்கீல் ஒன்றும் தீர்ப்பு கொடுக்குறது இல்லையே, வக்கீல் வாதம் தானே பண்ணுறாங்க. வேற இன்னைக்கு அந்த தீர்ப்பு கொடுத்த ஜட்ஜு பேர் யாருக்குமே தெரியாது. ஆனால் வக்கீல் ஏன் வக்கீல் ஒரே ஒரு வக்கீல் தான் ஆஜரானாங்களா? அந்த ஒரு வக்கீலும் யாருக்காக ஆஜரானாங்களோ யாருக்கும் தெரியாது. தமிழ்நாட்டில் இருக்கிற மாணவர்களுக்காக தானே ஆஜரானாங்க. அதனால்
இவர் வக்கீலை போய் நீங்கள் ஏன் ஆஜரானீங்கன்னு கேட்குறது தப்பு. அப்போ நான் போய் திரு வைகோ அவர்களை கேட்கலாமா, நீங்கள் எதுக்கு போய் ராஜீவ்காந்தியோடைய கொலையாளிகளுக்கு ஆஜரானீங்க, நீங்கள் எங்கள் கூட்டணியிலே இருக்கீங்களேன்னு கேட்கலாமா? எத்தனையோ விஷயங்களில் திராவிட முன்னேற்ற கழகமோ அந்த திராவிட கட்சிகளுடைய சித்தாந்தத்தில் இருக்கிறவங்க எங்களுடைய பொசிஷனுக்கு மாறுபட்டு இருந்திருக்கிறாங்களே. அதெல்லாம் இருக்கும்போது ஒரு வக்கீல் ஏன் ஆஜரானான்னு கேட்குறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு லேம் ஆர்குமெண்ட். ஏன் எங்கள் அம்மா வந்து ஒரு அரசியல் குடும்பம், அதாவது எங்கள் அப்பாவும் நானும் அரசியல் இருக்கிறதுனால அவங்க பேர் பிரபலம். மற்ற வக்கீல் பேர்லாம் உங்களுக்கு தெரியும். அவங்க வந்து அம்மா வந்து பார்ட்டி மெம்பர் கிடையாது இல்லையா? கிடையாது, காங்கிரஸ் பார்ட்டி மெம்பர் கிடையாது. இப்போ சமீபத்தில் உங்கள் டிஎன்சிசி பிரசிடென்ட் மேலே வந்த ஒரு சார்ஜ், சவுக்கு சங்கர் அவங்க வீட்டு அட்டாக்ல வந்து அவர் தொடர்ச்சியாக உங்கள் பார்ட்டி பிரசிடென்ட்டை சார்ஜ் பண்ணுறாரு. இதை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? சவுக்கு சங்கர் வந்து அஃப்கோர்ஸ் கண்டம் பண்ணி ட்வீட் பண்ண உடனே கண்டம் பண்ணிட்டேன். ஆனால் சவுக்கு சங்கர் வந்து ஒரு ஏஜென்ட் ப்ரொவோகேட்டர். அவர் 10 விஷயம் சொல்லுவார், அதில் 2 விஷயம் கரெக்டாக இருக்கும், 8 விஷயம் சென்சேஷனலாக இருக்கும். அது அவருடைய ப்ரொவோகேட்டிவ். அவர் சொல்கிற எல்லா கருத்தோடையும் நானும் உடன்படுறதில்லை. என்னை பற்றி நிறைய விமர்சனம் பண்ணியிருக்காரு, என்னை பேட்டியும் எடுத்திருக்காரு, எனக்கு தெரியும் அவர். ஆனால் என்னை பற்றி நிறைய விமர்சனமும் பண்ணியிருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் அன்ஃபேர் விமர்சனம் நிறைய பண்ணியிருக்காரு. விமர்சனம் பண்ணார்னா அது நம்ம பதில் சொல்லிட்டு போகணும், இல்லைன்னா சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும். யார் தாக்குதல் நடத்துனாங்கன்னு என்னால் கன்க்ளூசிவாலாம் இன்றைக்கி சொல்ல முடியாது. நான் பார்க்குறேன், செய்தியை பார்த்துட்டு தான் இருக்கிறேன். அலிகேஷன்ஸு அதுக்கு மறுப்பெல்லாம் வந்துட்டுருக்கு. யார் ஆனால் அந்த நடந்த தாக்குதல்ன்றது ஒரு அருவருப்பான தாக்குதல். ஒருத்தருடைய கருத்து நமக்கு பிடிக்காட்டி அதுக்கு மறுகருத்து சொல்லலாம், இல்லைனா போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், இல்லை டெஃபமேஷன் கேஸ் போடலாம், இதாக பண்ணிடலாம். ஆனால் அந்த தாக்குதலை என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அந்த மாதிரி தாக்குதலை என்னால் ஏற்றுக்கவே முடியாது. நான் வன்மையாக கண்டிக்கிறேன். அது மட்டும் இல்லை, அந்த தாக்குதல் நடந்த சூழலை பார்த்தோம்னா ஏதோ நடந்து வராங்களாம், அப்புறம் உள்ளே போகிறாங்களா, சிசிடிவி லைவ் பண்ணுறாங்க. அதெல்லாம் ஒரு போலீஸ் ஃபெயிலியர். அது ஒரு பெரிய போலீஸ் லா அண்ட் ஆர்டர் ஃபெயிலியர். அதை வந்து பார்த்துட்டு இருந்ததுனாக்க இட் ஆல்சோ ரிஃப்ளெக்ட்ஸ் வெரி புவர்லி ஆன் தி போலீசிங் சிஸ்டம் இன் தமிழ்நாடு. அதனால் இது வந்து மல்டிபிள் லெவல்ஸில் இந்த மாதிரி ஒரு அநாகரிகமான அரசியல், அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற போலீஸ், இதெல்லாம் பார்க்குறது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இது எல்லாத்தையும் நான் வன்மையாகவே கண்டிக்கிறேன். இதை வந்து ஒரு ஹெல்த்தி ட்ரெண்டு கிடையாது. இதுக்கு வந்து ஒரு லீகல் கன்க்ளூஷன் வரணும். அது யார் கில்ட்டியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவர்கள் கண்டிப்பாக தண்டிக்கப்படும். இது ரொம்ப அருவருப்பான தாக்குதல். ஆக்சுவலாக அவர் வந்து ஒரு அந்த பர்டிகுலர் இஷ்யூ ஆல்மோஸ்ட் இஸ் பார்டரிங் விசில் ப்ளோவர்ஸ் ஆக்ட். அவர் வந்து ஒரு 150 crores மேலே ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம், சஃபாய் கர்மச்சாரி அந்த ஸ்கீமை அதில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல நடந்த நடைபெற்றதாக சொல்லப்படுற ஒரு ஸ்கேமை அவர் எக்ஸ்போஸ் பண்ணுறார். அப்போ இந்த தாக்குதலுக்கான, அதாவது இந்த அடித்தது, இந்த அருவருப்பான தாக்குதல்ன்றதுல யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனால் இதில் மெயின் இஷ்யூ டைவர்ட் ஆகுதுன்னு ஒரு பார்வை இருக்குது. உங்கள் பார்ட்டி பிரசிடென்ட் மேலே ஒரு சீரியஸ் சார்ஜ் அலிகேஷன் வருது. அதை எப்படி நீங்கள் பார்க்க? அந்த சார்ஜ் அலிகேஷன் யார் மேலே வைக்கிறாங்களோ அவங்க தான் பதில் சொல்லணும். இது கவர்மெண்ட் ஸ்கீமாக இருக்கிறதுனால கவர்மெண்ட்டும் பதில் சொல்லி தான் ஆகணும். இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்ட்ஸ் இன்வால்வ்டாக இருந்தால் சென்ட்ரல் கவர்மெண்ட் இதை ஆடிட் பண்ணினா அவங்க தான் பதில் சொல்லணும். இது அவங்க தான் பதில் சொல்லணுமே தவிர இல்லை போத் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெண்டு பேரும் 46 தான் 2 பேர் தான் பதில் சொல்லணும். இது பப்ளிக் மணி மிஸ்யூஸ் ஆகிருக்குன்னு யாராவது ஒருத்தர் சொன்னாங்கன்னா அது தப்புன்றதை அவங்க ப்ரூவ் பண்ணணும். இல்லை இவருக்கு வந்து அதுக்கு வந்து கரெக்டாக அவருக்கு வந்து எவிடன்ஸ் இருக்குன்னா இவர் வந்து கோர்ட்டுக்கோ அப்ராப்ரியேட் அத்தாரிட்டிக்கோ எழுதணும். இல்லை யாராவது சம்மந்தப்பட்டிருந்தாங்கன்னா இதில் நிறுவனங்கள் யாராவது சம்மந்தப்பட்டிருந்தா அந்த நிறுவனங்கள் வந்து பதில் சொல்லணுமே தவிர இதில் வந்து ஒன்லி சன்லைட் வில் ஹாவ் டு ஒன்லி டிஸ்இன்ஃபெக்டன்ட் டு தி சிச்சுவேஷன். கார்த்திக் சிதம்பரம் யார்? நான் வந்து ஒரு காம்ப்ளிகேட்டட் பர்சன் சொல்ல மாட்டேன். ஆனால் ஒரு மல்டி ஃபேசட்டட்னு நானே என்னையே சொல்லிக்கிட்டா அது கொஞ்சம் ரொம்ப பிரமிச்சு சொல்கிற மாதிரி இருக்கும். பட் ஐ ஹாவ் மெனி இன்ட்ரெஸ்ட். அதில் ஒன்றும் இல்லை, பப்ளிக் லைஃப் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, குளோபல் அஃபேர்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ ஐ ஹாவ் லாட்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஐ எம் அ குளோபலிஸ்ட், ஐ எம் அன் இன்டர்நேஷ்னலிஸ்ட், ஐ எம் அ லிபரல். அந்த வியூ பாயிண்டில் எனக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் உண்டு. நீங்கள் ஒருத்தர் சொன்னீங்க அப்பா பற்றி சொல்லும் பொழுது சிதம்பரம் ஸ்பெஷலிஸ்ட், நான் வந்து ஒரு ஜென்ரலிஸ்ட் அப்படின்னு சொன்னீங்க. உண்மைதான். அதை கொஞ்சம் ஒரு காமன் மேனுக்கு புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அப்பா வந்து எந்த ஒரு சப்ஜெக்ட் எடுத்தாலும் ரொம்ப டீப்பாக அதை பற்றி படித்து அதை புரிஞ்சுக்கிட்டு ஒரு சப்ஜெக்ட் மேட்டர் காம்பிடன்ஸோடு தான் அதை பற்றி பேசுவாங்க. எனக்கு சப்ஜெக்ட் மேட்டர் காம்பிடன்ஸ் இருக்குதுன்னு சொல்ல மாட்டேன். எனக்கு வந்து ஆனால் ஒரு வைடு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால நிறையா விஷயங்களை பற்றி பேசுவேன். அவர் அளவுக்கு எனக்கு டீட்டெயிலிங் இல்லாட்டியும் எனக்கு ஆனால் வைடு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதனால் நான் ஒரு ஜென்ரலிஸ்ட். இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்ச நாளாக சமீப காலமாக அர்பன் ஈஸ் ஆஃப் லிவிங்கை பற்றி நிறையா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதை பற்றி பேச ஆரம்பிக்கிறேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு லோவர் மிடில் கிளாஸ் பீப்புளோட இன்ட்ரெஸ்ட்டை பற்றி யாரும் பேசுகிறதே கிடையாது இந்த நாட்டில். ஏன்னா ரொம்ப பேசினா ரொம்ப கிராமத்தில் இருக்கவங்க, விவசாயிகள், பழங்குடியினரை பற்றி பேசுவாங்க, இல்லை பெரிய பிஸ்னஸோட இன்ட்ரெஸ்ட்டை பற்றி பேசுவாங்க. சாதாரணமாக சம்பளம் வாங்கி காலையில் ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் வேலைக்கு போயிட்டு திருப்பி வீட்டுக்கு வந்து வாடகை வீட்லேயோ இல்லைனா இஎம்ஐ கட்டுற வீட்டில் இருக்கிறவரை பற்றி ரொம்ப பேர் பேசுகிறதே கிடையாது. அவங்களோட இன்ட்ரெஸ்ட், அவங்களுடைய டெய்லி லைஃப் கிரைண்டு அதை பற்றி பேசுகிறதில்ல. இது இப்போ எனக்கு வந்து போக போக அதை பற்றி நிறையா யோசிக்க ஆரம்பிக்கிறேன். ஏன்னா எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்குது லைஃப், எவ்வளோ சேலஞ்சிங்காக இருக்குது லைஃப் அவங்களுக்கு, பர்டிகுலர்லி ஒரு சிட்டியில்.
அவங்களுக்கு என்ன மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, என்ன மாதிரி கஷ்டங்கள் இருக்குது, இது எனக்கு ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட்டாக வந்திருக்கு. அந்த மாதிரி அப்பப்போ ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும், அதை பர்சியூ பண்ணுவேன், அதை பற்றி படிப்பேன், பேசுவேன். ஆனால் அப்போ அளவுக்கு நான் வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டு நான் சொல்லிக்க மாட்டேன். உங்களுடைய எஜுகேஷனை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள். ஸ்கூல் படித்தது டான் பாஸ்கோ, கிண்டர் கார்டனில் இருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் 14 வருஷம், 2 வருஷம் கிண்டர் கார்டன், அதுக்கப்புறம் 1ஆம் கிளாஸ்லேருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் படித்தது டான் பாஸ்கோ எக்மோர். இருமொழி கொள்கை தான். அங்கே வந்து அது வந்து மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல், மீடியம் ஆஃப் எஜுகேஷன் இங்கிலீஷு. ஆனால் நான் எடுத்த லாங்குவேஜ் தமிழ் தான். 12ஆம் கிளாஸ் வரைக்கும் தமிழ் தான் படித்தேன். அதுக்கப்புறம் அண்டர் கிராஜுவேட்டுக்கு அமெரிக்காவில் யூனிவர்சிட்டி ஆஃப் டெக்ஸஸ் ஆஸ்டனுக்கு போனேன். அங்கே டென்னிஸ் விளையாண்டதுனால அந்த யூனிவர்சிட்டிக்கு போனேன். என்ன சப்ஜெக்ட்ஸ்? அங்கே வந்து பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்டர் கிராஜுவேட். அது முடிச்சுட்டு இங்கிலாண்டில் போய் கேம்பிரிட்ஜில் லா டிகிரி படித்தேன். 2வது அண்டர் கிராஜுவேட் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் லா டிகிரி. அதனால் ஐம் டெக்னிக்கலி ஐம் குவாலிஃபைட் டு ப்ராக்டிஸ் இயர். பார் அசோசியேஷனில் மெம்பராக தான் இருக்கேன். லா படிச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்களா? இல்லை, லா படித்ததே அம்மா அப்பாவை திருப்திப்படுத்துறது தான். அவங்க அண்டர் கிராஜுவேட் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் படித்து முடிச்சப்பறம் அடுத்தது என்ன பண்ணலான்றது நார்மலாக எம்பிஏ பண்ணிடலாம். எம்பிஏ திருப்பி பிஸ்னஸை படித்து திருப்பி அதே டிகிரி எதுக்கு படிக்கணும், வேறு ஏதாவது புதுசாக படிக்கலாமே ஒரு ஐடியா வரும்போது அவங்க லா கொஞ்சம் என்கரேஜ் பண்ணாங்க. அவங்க அம்மா அப்பாவுக்கு ஒரு ஃபாண்ட் ஹோப் இப்போ வந்து ப்ராக்டிஸ் பண்ண வருவேன் அப்படின்னு. ஆனால் எனக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. சரி, ஆனால் இன்னொரு சப்ஜெக்டாக லா படிக்கலான்னு சொன்னேன். அவங்ககிட்டையும் சொன்னேன், நல்ல யூனிவர்சிட்டியில் இடம் கிடச்சா படிக்கிறேன்னு சொல்லி. இப்போ கேம்பிரிட்ஜில் இடம் கிடச்சிது, அதனால் போய் லா படித்தேன். ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணுற எனக்கு ஐடியாவும் இல்லை, அதுக்கு தேவையான டிசிப்ளின் எனக்கு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ ஸ்பீக்கிங் ப்ராக்டிக்கலி இப்போ எந்த நேரம் வேணுனாலும் நீங்கள் விரும்பினா ப்ராக்டிஸ் பண்ணலாமா? ஆமாம், நான் நினச்சா இப்போ திருப்பி ப்ராக்டிஸ்க்கு போகலாம். ஏஜ் இஸ் நாட் அ பார். ஏஜ் இல்லை, நான் பார் அசோசியேஷன் மெம்பர் தானே. ஓகே, மெம்பர் தான். ஐம் என்ரோல்டு இந்த பார். ஓகே, ஐம் என்ரோல்டு இந்த பார். எனக்கு ஐடி கார்டு இருக்குது. நான் வந்த உடனே என்ரோல் பண்ணிட்டேன். படித்து முடிச்சு வந்த உடனே டிகிரி சர்டிஃபிகேட்டை சப்மிட் பண்ணி 1995-96 என்ரோல் பண்ணிட்டேன். எனக்கு என்ரோல்மெண்ட் நம்பர் இருக்குது. நினச்சா ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஏதாவது ஒரு சென்சேஷனல் கேஸில் தான் நீங்கள் இன்வால்வ் ஆனீங்கன்னா சொல்லுங்கள், உங்களுக்கு வேணால் நான் வக்கீலாக இருக்கேன். எனக்கு உங்களுடைய திருமணம் வந்து இன்னமும் நினைவில் இருக்குது. 96 ஜூன் 97 28 வருஷம் தேவேகவுடா கவர்மெண்ட்டில் இருக்கும் பொழுது. உங்களது வந்து காதல் திருமணமா? அது மாதிரி தான், விரும்பி கல்யாணம் பண்ணது தான். விரும்பி கல்யாணம் பண்ணது தான். இப்போ இவர் சன் ஆஃப் அன் இல்லஸ்ட்ரியஸ் ஃபாதர். நீங்கள் அப்பா கிட்டேருந்து என்ன கற்றுக்கிட்டு, வாட் யூ லேர்ன் ஃப்ரம் யுவர் ஃபாதர்? சொல்கிறேனே, அவர் வந்து ஒரு ரொம்ப டீட்டெயில்டு மேன். அவருக்கு இன்றைக்கி வரைக்கும் கூட வாரம் வாரம் ஒரு காலம் எழுதுகிறாரு இந்தியன் எக்ஸ்பிரஸில். ரொம்ப டீட்டெயில்டாக யோசித்து தான் எதுவாக இருந்தாலும் பேசுவார். அதனால் அவர் ஒரு அவருடைய லெவல் டீட்டெயிலிங் எனக்கு இல்லாட்டியும், ஆனால் ஒரு பப்ளிக் அஃபேர்ஸில் அவருக்கு இருக்கிற ஒரு இன்னும் அவருக்கு 80 ஆக போகுது. இன்னும் அதில் ஒரு டீப் இன்ட்ரெஸ்ட், தொகுதி மேலே வச்சுருக்கிற பற்று, உலக விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறது, அப்புறம் அப் டு டேட்டடாக இருக்கிறது, எல்லாமே அது ரொம்ப வியக்கத்தக்க விஷயந்தான். பிஸியாக இருக்கார். இன்றைக்கி வரைக்கும் வந்து கூட வக்கீலாக இருக்கிறாரு, கட்சியில் இருக்கார். இன்றைக்கி கூட சிவகங்கைக்கு போயிருக்காரு. நீங்கள் 2 பேரும் நாங்கள் டேர்ன்ஸ் எடுத்துக்குவோம். ஒரு வீக்கெண்ட் அவர் போனார்னா அடுத்த வீக்கெண்ட் நான் போவேன். போன வாரம் நான் போயிட்டு வந்தேன், இந்த வாரம் அவங்க போயிருக்காங்க. அதில் இன்னும் அந்த டச் பார்ட்டியில் டச் வச்சுருக்காரு. பொது மேடையில் பேசுவார், பார்லிமெண்ட்டில் பேசுகிறார். அதனால் இன்னும் 80 வயசு வரைக்கும் இன்னும் சுறுசுறுப்பாக, இன்னும் ஒரு ஐடியலாக இல்லாமல் மென்டலி ஆக்டிவ் அண்ட் ஃபிசிக்கலி ஆக்டிவாக இருக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் கற்றுக்க வேண்டிய பாடம். இப்போ உங்கள் மீது இருக்கக்கூடிய வழக்குகளோட ஸ்டேட்டஸ் என்ன? எவ்வளோ வழக்குகள் உங்கள் மேலே இருக்குது, என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது? எப்போ ஒரு கேஸ் போட்டால் ஒரு கேஸ் எஃப்ஐஆர் ஒரு சிபிஐ கேஸ் போட்டுச்சுன்னா உடனே இடி கேஸ் வந்துடும். 1 becomes 2. ஓகே, அந்த மாதிரி 3 இருக்குது, 3 × 2 6 இருக்குது. இப்படி எல்லாமே நமுத்தப்பட்டாச்சு தான். நீங்கள் யாருமே இந்த வழக்கை பற்றி கேட்குறவங்க சார்ஜ் ஷீட்டை படிக்கிறதே இல்லை. சார்ஜ் ஷீட்டை படித்தா தெரியும் எவ்வளோ அபத்தமான வழக்குகள்னு தெரியும். ஒரு காலத்தில் எல்லாம் வந்து நமுத்தப்பட்டாசா முடியும். ஆனால் நம்ம ஊர் சிஸ்டத்தில் நாளை காலையிலே முடியாது, அது காலம் கடந்து தான் முடியும். ஆனால் எல்லாமே நமுத்தப்பட்டாசு தான். இது எவ்வளோ ஆண்டுகள் ஆகும் நீங்கள் உங்களுடைய இதில் என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய ஆயுஸ் வரைக்கும் போகும். அவ்வளோ நாள் இழுக்கணும். என்னை மற்ற பிரதிவாதிகள் எல்லாரும் இறந்து போயிடுவாங்க. ஏன்னா என்ன ஆகிடும்னா, நரசிம்மராவ் சொன்ன மாதிரி லக்குபாய் பத்தக்கு நரசிம்மராவ் ஒரு கேஸ் போட்டார். 2 பேருக்கும் 80 வயசு இருக்கும். அப்போ கேஸ் போடும்போது 75 வயசுக்கு மேலே அவர் சொன்னார், பெட்டிஷனர் வில் டை, ரெஸ்பாண்டன்ட் வில் டை, ப்ராசிக்யூட்டர் வில் டை, ஜட்ஜ் வில் டை, பட் கேஸ் ஒன் டைனர். அதுதான் ஆகும். கேஸெல்லாம் முடியாது, கேஸ் இழுத்துக்கிட்டே போகும். ஏன்னா இருக்கிற எல்லா ஆஃபீஸரும் ரிட்டையர் ஆகி போயிடுவாங்க, ஜட்ஜெல்லாம் ரிட்டையர் ஆகி போயிடுவாங்க, வக்கீலெல்லாம் மாறிடுவாங்க. அங்கே இருக்கிற யாரெல்லாம் கேஸில் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ பல பேருக்கு வயதான காலத்தில் அவங்க காலமும் முடிஞ்சிடும். நான் எல்லாத்திலும் வயசு கம்மி எனக்கு, அதனால் நான் இருப்பேன் கடைசி வரைக்கும். இல்லை, இது இழுத்தடிக்கப்படுதா இல்லை இதுதான் ப்ரொசீஜர்? இதுதான் ப்ரொசீஜர். இழுத்தெல்லாம் அடிக்கலை, இதுதான் ப்ரொசீஜர். நம்ம நாட்டில் இதுதான் ப்ரொசீஜர். ஒரு கேஸை போடுவாங்க, கேஸ் இழுத்துக்கிட்டே போவோம். எவ்வளவு ஐஏஎஸ் அதிகாரிகளும் இப்போ உங்களோட சேர்ந்து இதில் வந்து பாவம் அவங்கள நினச்சா தான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா அவங்களெல்லாம் நான் நேரில் கண்ணால் கூட ஒரு நாள் கூட நான் பார்த்தது கூட கிடையாது. அவங்களுக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது.
இது வாங்கின ஒரு கம்பெனி கன்சல்டன்சி வந்து 10 லட்ச ரூபா வாங்குச்சு, அதுக்காக 8 ஐஏஎஸ் ஆஃபீஸரை வந்து அக்யூஸ்டாக போட்டிருக்காங்க. அவங்கெல்லாம் ரிட்டையர் ஆன காலத்தில் வந்து உட்காந்து கோர்ட்டில் வந்து இன்னும் அவங்க உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வயசெல்லாம் 75 தாண்டி இருக்கும் எல்லாருக்கும். அவங்களுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. இவங்களோட கேஸை கேட்டிங்கன்னா அவ்வளோ அபத்தமாக இருக்கும். இந்த கம்பெனி 10 லட்ச ரூபா வாங்கி அதுக்கு இன்கம் டேக்ஸ் கட்டி அதுக்கு சர்வீஸ் டேக்ஸ் கட்டி இந்த அப்புறம் 8 ஐஏஎஸ் அதிகாரிகளோட சம்மந்தப்பட்டிருந்தேன்னா இல்லை இப்போ சிபிஐ விட இடியோட ஃபங்க்ஷனிங் ரொம்ப மோசமாக இருக்குன்னு நம்ம சொல்லலாமா? நீங்கள் ஒரு இடத்துல சொன்னதை எனக்கு ஞாபகம் வந்து சப்ஜெக்ட் கரெக்ஷன் வி ஷுட் ஷட் டவுன் த இடி. கண்டிப்பாக இடியை மூடி தான் ஆகும். இடின்ற ஒரு ஆர்கனைசேஷன் தேவையே கிடையாது. சிபிஐயில் இருக்கிற எக்கனாமிக்ஸ் அஃபென்சஸ் விங்கே போதும். இது செப்பரேட்டாக இடின்றது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்லி அ டூல் டு ஹாரஸ்மெண்ட். அப்புறம் இடியை ஒரிஜினல் பர்பஸ் வந்து ஆர்ம்ஸ் டிராஃபிக்கிங், ஹியூமன் டிராஃபிக்கிங், ட்ரக்ஸ் ட்ரேடு, இந்த மாதிரி ட்ரேடில் வர பணத்தை பரிவர்த்தனையை தான் விசாரிக்கிறதுக்கு வந்தாங்க. இது 2 பேருக்கு நடுவில் இருக்கிற பரிவர்த்தனை ஒரு கம்பெனிக்கும் இன்னொரு கம்பெனிக்கு இருக்கிறதுலாம் குதிக்கிறதுக்கு இடி வர தேவையே கிடையாது. இடி இஸ் அ கம்ப்ளீட்லி மிஸ்யூஸ்ட் ஆர்கனைசேஷன். அதுக்குன்னு ஒரு காடர் கிடையாது. அதில் இருக்கிறவங்க எல்லாருமே முக்கால்வாசி பேர் ஐஆர்எஸ்ல இருந்து வரவங்க. அவங்க மைண்ட் செட்டே வேறு. இப்போ சிபிஐ இஸ் அ போலீஸ் ஆர்கனைசேஷன். அவங்களுக்கு ஒரு கோட் ஆஃப் கான்டக்ட் இருக்குது, ஒரு மேனுவல் இருக்குது. அவங்க வரவங்கலாம் நிறைய ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸாக இருக்காங்க. ஸோ இது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். என்னை பொறுத்த வரைக்கும் இடின்ற ஆர்கனைசேஷனே தேவை கிடையாது. சிபிஐயில் இருக்கிற இஓடபிள்யூவே போதும், எக்கனாமிக் அஃபென்சஸ் விங்கே போதும். இல்லை 2 விஷயம் கார்த்தி. இப்போ வந்து இந்த எவாலுவேஷன் எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த பிஎம்எல்ஏ எப்படி வந்துன்னா லேட் 80ஸ்லேருந்து இன்ஃபேக்ட் அந்த இன்டர்நேஷனல் லெவலில் வந்து ட்ரக் டிராஃபிக்கிங்க்கும் ட்ரக் கார்ட்டல்ஸ்க்கான பணத்தை வந்து நம்ம போகிறத தடுக்கணும், டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டீஸ் பணத்தை தடுக்கணும்ட்டு ஒரு 15 இயர்ஸாக எவால்வ் ஆகி வருது. இன்ஃபேக்ட் அப்பா வந்து யூ பிளேட் அ மேஜர் ரோல் இன் ஃபார்முலேஷன் ஆஃப் தோஸ் ரூல்ஸ். லீகல் டஸ் நாட் மேக் இட் மாரல். இப்போது நீங்கள் இந்த இன்டர்வியூ முடிச்சுட்டு நீங்கள் ரோட்டில் போனீங்கன்னா ஒரு போலீஸ்காரன் உங்களை நிறுத்தி உங்கள் வண்டிக்கு லைசன்ஸ் கேட்கலாம், ரெஜிஸ்ட்ரேஷனை கேட்கலாம், இன்சூரன்ஸ் கேட்கலாம். 15 அடி தள்ளி போய் இன்னொரு போலீஸார் உங்களை திருப்பி நிறுத்தலாம். உங்களை ஹாரஸ் பண்ணணும்னு நினச்சாக்க சட்டத்தில் 100 வழி இருக்கு. அதுதான் இது ஹாரஸ்மெண்ட் டூலாக மாறிடுச்சு. எது ஒரிஜினல் பர்பஸ் ஆஃப் திஸ் லா இந்த ஏஜென்சி என்ன? நீங்கள் சொன்ன மாதிரி ட்ரக் டிராஃபிக்கிங், ஹியூமன் டிராஃபிக்கிங், ஆர்ம்ஸ் டிராஃபிக்கிங்கில் வர பணத்தை வந்து விசாரணை பண்ணுறது, இல்லை ஸ்மக்லிங், இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸில் வந்தால் விசாரணை. இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் டூலாக ஏதோ 2 கம்பெனி பண்ண பிஸ்னஸை வந்து இது கரப்ஷன்னு சொல்லி ஒரு கலர் கொடுத்து இது மாற்றுறதுக்குலாம் வேலையே கிடையாது. அது சிபிஐ பண்ணிட்டு போயிடுவாங்க. சிபிஐ இஸ் ஃபுல்லி எக்விப்ட் டு டீல் வித் தட். இஓடபிள்யூன்னு எதுக்கு சிபிஐயில் வச்சுருக்கீங்க? அப்போ இது டூப்ளிகேஷன் தானே. இது ஒரே ஒரு சார்ஜுக்கு 2 ப்ராசிக்யூஷன் நடக்குது. அதுவே தப்பு. ஆனால் நான் சொல்கிறேனே, ஜீசஸ் கிரைஸ்டை சிலுவையில் அரைஞ்சும் போது கூட சட்டப்படி தானே நடந்துச்சு. பாண்டஸ் பிலேட்டுன்னு ஒரு ஜட்ஜு தானே அந்த தீர்ப்பை கொடுத்தாரு. ரோமன்ஸ் வந்து ஜீசஸ் மேலே ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க. அதை வந்து பாண்டஸ் பிலேட்டுன்னு ஒரு ஜட்ஜு வந்து ஆமாம்மா அவரை சிலுவையில் சாத்துங்கன்னு சொல்லி தானே சட்டப்படி தான் நடந்துச்சு. எமர்ஜென்சி கூட சட்டப்படி தானே நடந்துச்சு. எவ்ரி அரெஸ்ட் இன் திஸ் கண்ட்ரி இஸ் லீகல். ஏன்னா ஏதோ மேஜிஸ்ட்ரேட் ஒரு மேஜிஸ்ட்ரேட் கையெழுத்து போட்டு தான் உங்களை ரிமாண்ட் பண்ணுறாங்க. உங்கள் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி உங்களை கொண்டு போய் மேஜிஸ்ட்ரேட் பண்ணி நிறுத்துறாங்க. அவங்க இதர் போலீஸ் கஸ்டடின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ஹீட் வந்து இப்போ மோடி 2.0ல இது பீக்கிக்கு போச்சு. இந்த பிட்வீன் 2019 to 24 கெஜ்ரிவால் எல்லாம் நோட்டிஃபிகேஷனுக்கு பிறகு நம்ம அரெஸ்ட் பண்ணதெல்லாம் பார்த்தோம். இப்போ மோடி 3.0ல வரக்கூடிய சில ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸு, சில சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் அண்ட் அப்சர்வேஷன்ஸை பார்க்கும்போது அந்த ஹீட்டு கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு நம்ம பார்க்கலாமா? சுப்ரீம் கோர்ட்டுக்கு கொஞ்சம் ஒரு ரிவ்யூ பெட்டிஷன்லாம் இருக்கிறதுனால ஒரு ரீதிங்க் வந்திருக்கலாம் சில சமயம். ஆனால் அவங்களோட நடத்தையில் ஒன்றும் எனக்கு மாற்றுற மாதிரி தெரியலையே. இடியோடைய ஃபங்க்ஷனிங் ஒன்றும் ஒரு நான் பொலிட்டிக்கல் பை பார்ட்டிஸ்லாம் நடந்துக்கிற மாதிரி எனக்கு படலையே. அவங்க இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பேட்டர்ன் ஆஃப் ஆக்டிவிட்டியை பார்த்தீங்கன்னா டோட்டலி பொலிட்டிக்கல் டார்கெட்டிங்காக தானே இன்னும் இருக்குது. அது ஒன்றும் பெரிய மாற்றம் எனக்கு தெரியலையே. இட்ஸ் ட்ரக்கோனியன் இல்லையா? கம்ப்ளீட்லி ட்ரக்கோனியன். அதில் ஒன்றும் சந்தேகமே வேண்டாம். அதில் வந்து எனி இண்டிபெண்டன்ட் ஜூரிஸ்ட்டை கேட்டிங்கன்னா ட்ரக்கோனியன் தான் சொல்லுவாங்க. பட் ஸ்டில் ஒன்றும் பண்ண முடியல இல்லையா? பண்ண முடியலன்னா பண்ண வேண்டியவங்கள பண்ணணும். அதை பண்ண வேண்டிய ஹூ கேன் ரெயின் திஸ் இன்? ஒன்று எக்ஸிக்யூட்டிவ் இட் செல்ஃப் மஸ்ட் கிவ் தி ஆர்டர் டு ரெயின் இட் இன், ஆர் த ஜுடிஷியரி மஸ்ட் புட் அ செக். 2மே செய்யாத வரைக்கும் அது ட்ரக்கோனியா தானே இருக்கும். இப்போ எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது 95-96ல் when I covered it and I was an actual reporting, சசிகலா தினகரன் மேலே போட்ட கேசஸ் இப்போ பெண்டிங் எக்மோர் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் ஆல்மோஸ்ட் 30 இயர்ஸாக. நான் இதுதான் ஃபேட் இல்லையா? தீஸ் ஆர் ஆல் ஹேண்டில் பை இடி. இந்த பழைய ஃபெரா கேசஸ் அதான் இது எல்லாமே சொல்கிறேனே. இதெல்லாம் லாட் ஆஃப் இட் could be legitimate cases, but many are politically motivated cases, and there it is all done with sometimes cases வந்து ஒரு legitimate. இது வந்து இது ப்ராப்ளம் என்னென்னா, ப்ராசிக்யூட்டிங் வக்கீல் வந்து கவர்மெண்ட் கேஸ் போடுறதுனாலேயே கேஸை நடத்தணும்னு அவசியம் கிடையாது. they are actually officers of the court. அவங்க சொல்லணும் இந்த கேஸெல்லாம் எடுக்கவே கூடாது, இதை இன்னையோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லணும். அந்த தைரியம் இந்த வக்கீலுக்கு வரது இல்லையே. இங்கே அமெரிக்காவில் நீங்கள் போனீங்கன்னா லாட் ஆஃப் ப்ராசிக்யூட்டர் ருல்ஸே இட்ஸ் நாட் ஃபிட் ஃபார் ப்ராசிக்யூஷன் சொல்லுவாங்க. இந்த ஊரில் எதையுமே எந்த கவர்மெண்ட் வக்கீலுமே எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் கவர்மெண்ட் ஒரு ஃபைலை போய் கொடுத்தாங்கன்னா அந்த கேஸை நடத்த தான் செய்யணும். நீங்கள் கொலிஜியம் சிஸ்டத்தை சப்போர்ட் பண்ணுறீங்களா எதிர்க்கிறீங்களா? எக்ஸிக்யூட்டிவ்க்கு வந்து ரொம்ப டைரக்ட் ரோல் மட்டும் கொடுத்துட்டா அது வேறு மாதிரி போகும்.
ஆனால் ஜட்ஜஸுக்கு எந்த விதமான ஓவர் சைட்டும் இல்லாமல் இருக்கிறதும் நியாயமாக படலை. அதனால் ஒரு ஹைப்ரிட் மாடல் ஏதாவது ஒன்று கொண்டு வந்து தான் ஆகணும். ஆனால் எனக்கு வந்து நான் ஒன்றும் ஒரு பெரிய லீகல் லூமினரி கிடையாது. ஒரு பர்ஃபெக்ட் மாடலை நான் சொல்கிற அளவுக்கு எனக்கு ஒன்றும் திறமை இல்லை. இல்லை, இப்போ NJSC கொண்டு வந்து இந்த ஹோல் பார்லிமெண்ட் ஓட்டட் இட் வாஸ் ஸ்ட்ரக் டவுன் 5 ஜட்ஜ்மெண்ட்ஸ். சுப்ரீம் கோர்ட் ஸ்ட்ரக் டவுன். இப்போ மறுபடியும் ஏன்னா இப்போ இந்த ட்ரெஜெக்டரியை பார்க்கும்பொழுது இது தேர் அப் டு சம்திங்னு தோணுது. அப்படி கொண்டு வந்தாலும் சுப்ரீம் கோர்ட் அதை ஒத்துக்குமா தெரியல. மைட் அகைன் ஸ்ட்ரைக் இட் டவுன்ல. அப்போ தேர் வில் பி a confrontation. சுப்ரீம் கோர்ட்டுடைய ஒரு கன்கரன்ஸ் இல்லாமல், அந்த இன்னைக்கு கொலிஜியத்தோட கம்ப்ரஸ் இல்லாமல், சீஃப் ஜஸ்டிஸோடைய பிளெஸிங்ஸ் இல்லாமல் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ரிஃபார்ம் கொண்டு வர முடியாது. ஜட்ஜஸோடைய கோஆப்ரேஷன் இல்லாமல் ஒரு ரிஃபார்ம் சிஸ்டத்தை கொண்டு வரது என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை. ஸோ இப்போ ஃபைனலி ஸ்பீக்கிங் வந்து இப்போ ஹை டைம் டு ரீகன்சிடர் கொலிஜியம் சிஸ்டம்னு நம்ம கொலிஜியம் சிஸ்டம் ரீப்ளேஸ் வித் சிஸ்டம் வேற ஓவர் ரைடிங் எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டினா அதுவும் கரெக்டாக இருக்குமான்னு எனக்கு சந்தேகம் தானே. எக்ஸிக்யூட்டிவ்க்கு அவ்வளோ பெரிய ரோலை கொடுத்துட்டிங்கன்னா அப்புறம் இந்த செப்பரேஷன் ஆஃப் பவர் எல்லாம் போயிடும்ல. அப்போ இப்போ இருக்க சிஸ்டமும் சரியில்லையா? இப்போ இருக்க சிஸ்டம் இவங்களுக்கு அக்கௌண்டபிலிட்டி இல்லைன்னு ஒரு செல்ஃப் கவர்னிங் அப்பாயிண்டிங் அண்ட் செல்ஃப் கவர்னிங் சிஸ்டம் இருக்கிறதுனால அக்கௌண்டபிலிட்டி இல்லைன்னு ஒரு ஃபீலிங் இருக்குது. இது இன்ஃபேக்ட் இது நம்ம லா மேக்கர்ஸோட இட் இஸ் ரியலி இன்கம்பெண்ட் அப்பான் த கொலிஜியம் டு எக்ஸ்பிளைன் இட் செல்ஃப். நீங்கள் சமீபத்தில் ஒரு ட்வீட் நினைக்கிறேன் நான், இந்தூர் போயிட்டு வந்து அங்கே இருக்க மாடலை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். அது எக்ஸாக்ட்லி என்னது அது? சரி, நான் இந்தூருக்கு ஒரு 25 வருஷமாக போயிட்டுருக்கேன். ஏன்னா நான் டென்னிஸ் ஆடுற காலத்தில் முன்னாடிலாம் டோர்னமெண்ட் நடக்கும், அப்போ போயிருக்கேன். அது ஒரு டஸ்ட் போல், ஒரு புழுதிப்பட்டி மாதிரி தான் இருக்கும் அந்த ஊர். அது கம்ப்ளீட்லி ஒரு டஸ்ட் போல் இந்தியாவில் இருக்கும். அது அப்பப்போ ஒரு டஸ்டி சிட்டி. ஆனால் இப்போ சமீப காலமாக நீங்கள் போய் பாருங்கள் இந்தூரில் எவ்வளோ சுத்தமாக இருக்குதுன்னு பாருங்கள். நீங்கள் அவ்வளோ சுத்தமாக்கியிருக்காங்க அந்த ஊரை. இது வந்து நான் பொலிட்டிக்கலாக சொல்லலை, அந்த ஊர் மக்கள் அந்த ஊரில் இருக்கிற லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணது. இது வந்து ஒரு நேஷ்னல் ப்ரோக்ராம்லாம் நான் ஒன்றும் பண்ணல, அங்கே இருக்கிற அந்த கார்பரேஷன் பண்ணது தான். யார் அங்கே இப்போ இது கடந்த ஒரு 15 ஆண்டுகளாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தோர் ஹஸ் பிகம் மாடல் டவுன், மாடல் கார்பரேஷன். இது கிளென்லினஸில் ரோடு அவ்வளோ சுத்தமாக இருக்கும். நீங்கள் பஜாரில் போனால் கூட அங்கே வந்து ரோட்டில் அங்கே குப்பை இருக்காது. இது சமீபத்தில் எவ்வளோ நாட்களில் ஏற்பட்ட மாற்றம்? இது என்ன தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 10 இயர்ஸில் ஆன மாற்றம். ஓகே, என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? அது வந்து அங்கே இருக்கிற கார்பரேஷன், யார் கார்பரேஷனில் இருந்தாலும், அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய பையின் ஃப்ரம் த சிட்டிசன், அந்த அங்கே இருக்கிற ஊரில் வசிப்பவர்கள் நம்ம ஊர் சுத்தமாக இருக்கணுன்ற ப்ரோக்ராமுக்கு அவங்களும் கோஆப்ரேட் பண்ணுது. அந்த ஒரு வாலண்டியரிசம் அங்கே வந்துச்சு. அந்த நீங்கள் அந்த போனீங்கன்னாவே பிரமிப்பீங்க. அந்த ஊரோடைய பிஹேவியரை மற்ற இந்தியாவில் இருக்கிற எந்த ஊரோட பிஹேவியருக்கும் வேறுபட்டிருக்கும். கீழே யாரும் குப்பை போடுறது கிடையாது. பிஜேபி ரூல்டு ஸ்டேட். அதனால என்னங்க பண்ணுறது? அதனால என்ன பண்ணுறது? இப்போ நாளைக்கு வந்து எனக்கு நான் எதிர்க்கிற கட்சி வந்து சூரியன் வந்து கிழக்கில் தான் உதிக்குதுன்னு சொன்னால் நான் மறுப்பா சரிக்க முடியும்? அந்த ஊர் சுத்தமாக இருக்குது. முன்னாடி காங்கிரஸ் தான் ஆண்டுச்சு அங்கே ஊரில். ஐம் ஷுவர் அங்கே காங்கிரஸ் கார்பரேட்டர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. காங்கிரஸ்லேருந்து அங்கே வந்து எம்எல்ஏ எம்பி எல்லாம் இருந்திருப்பாங்க. அதெல்லாம் எனக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தெரியாது. ஊர் சுத்தமாக இருக்குது. நான் 25 வருஷத்துக்கு பார்த்ததுக்கும் இப்போ சமீப காலமாக பார்க்குறதுக்கும் ரொம்ப சுத்தமாக இருக்குது. ரெண்டாவது ஸ்வச் பாரத் லிஸ்ட்டில் கடைசி 7 வருஷமாக அந்த ஊர் தான் ஜெயிக்குது. அது ஒரு ஸ்வச் பாரத்னு நம்ம ஒரு ரேங்கிங் வச்சுருக்காங்க இந்தியாவில். அந்த ஊர் அந்த ஸ்வச் பாரத் லிஸ்ட்டில் தமிழ்நாட்டில் ஒரு ஊர் கூட கிடையாது. சவுத் இந்தியாவில் இருந்து ஆனால் திருப்பதி இருக்குது, மைசூர் இருக்குது அந்த ஊரில். அதனால இது ஒன்றும் ஒரு பாலிடிக்ஸ் கிடையாது. இதை நம்ம எப்படி இப்போ புரிஞ்சுக்கணும்? இப்போ தமிழ்நாடு அதை ஃபாலோ பண்ணணும்னு நம்ம நான் என்ன சொன்னேன், நான் ஒரு நியூஸ் பார்த்தேன். என்னமோ பார்சிலோனாவுக்கு போய் எப்படி எல்லாம் ஊரை சுத்தமாக வச்சுக்கலான்றது கற்றுக்கிறதுக்காக இங்கேருந்து போகிறாங்க. நான் பார்சிலோனாவுக்கு அடிக்கடி போகிறேன், எனக்கு நல்லா தெரியும். பார்சிலோனா மாதிரி இந்தியாவில் எந்த ஊரும் வரவே வராது, என் வாழ்நாளில் வராது. அவ்வளோ சுத்தமாக இருக்கும் பார்சிலோனா. அது வந்து அவங்களுடைய நடைபாதை வந்து நம்மளோட மெயின் ரோடோட இன்னும் நல்லா நீட்டாக பே பண்ணியிருப்பாங்க. அதனால் அந்த ஊருக்கூடலாம் நம்ம ஒன்றும் கம்பேரே பண்ணக்கூடாது. நான் சொன்னேன், நீங்கள் பார்சிலோனாவில் போய் கற்றுக்கிறதுக்கு போல் முதல்ல இந்தூரில் போய் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். இங்கே தான் பக்கத்தில் இருக்குது, இங்கேருந்து மெட்ராஸ்லாம் டைரக்ட் ஃப்ளைட் இருக்குது, ஒரு மணி நேரத்தில் போயிடலாம். அதை போய் பார்த்துக்கன்னு சொன்னேன். இது ஒன்றும் அது இந்தோரை வந்து இந்த கவர்மெண்ட் இருக்குது அதெல்லாம் கணக்கே கிடையாது. இந்தோர் நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறேன். இது வேறு எந்த திருப்பதியும் தான் நல்லா இருக்குது, திருப்பதி போய் பாருங்கள். பட் திருப்பதிக்கு இருக்கிற வருமானம் வேறு, திருப்பதிக்கு இருக்கிற ரிசோர்ஸஸ் வேறு. திருப்பதி வந்து பார்த்தா ரொம்ப க்ளீன். எல்லோரும் இங்கே போகிறவங்க திருப்பதியோட ஒரு க்ளீனர் டெம்பிள் டவுனை நீங்கள் இந்தியாவில் பார்க்க முடியாது. அவ்வளோ லட்சம் பேர் வந்தாலும் அவ்வளோ சுத்தமாக வச்சுருக்காங்க. ஆனால் திருப்பதிக்கு அவ்வளோ ரிசோர்ஸஸ் இருக்குது. இந்தோருக்கு அந்த மாதிரி ரிசோர்ஸஸ் கிடையாது. ஆனாலும் இந்தோர் சுத்தமாக இருக்குது. இந்தோர்லேருந்து நிறைய பாடம் கற்றுக்கணும் நம்ம. இப்போ 96ல் ஒரு சான்ஸ் வந்தது இல்லையா? இப்போ இந்த ரஜினியை வச்சு அதுக்கு 96ல் டெஃபினட்டாக வந்தது. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பொலிட்டிக்கல் லைஃப்பில் உங்கள் மேரேஜ் எல்லாம் நடந்த பீரியட், அதுக்கு என்னோட ஹைலைட்டே மேரேஜ் அடுத்த வருஷம். என்னோடய பொலிட்டிக்கல் ஹைலைட்டே 96 தான். 96ல் இருக்கிற மாதிரி ஒரு எனர்ஜியை நான் லைஃப்பில் பார்த்ததே கிடையாது. பொலிட்டிக்கல் அந்த பார்ட்டி வந்து உதயமானதே என்னுடைய டிராயிங் ரூமில் தான். ஏன்னா அப்போ பார்ட்டி பிரேக் ஆகி எல்லாரும் கூடி பேசி அப்பா மந்திரி மாதிரி மார்ச்
மார்ச்சில் ஃபெப்ரவரி மார்ச்சில் தான் இங்கே வீட்டில் வந்து உட்காந்து இன்ஃபேக்ட் அந்த தமிழ் மாநில காங்கிரஸோடைய கான்ஸ்டிடியூஷனே வந்து எழுதுறதுக்கு எங்கள் மாமா ஏசி முத்தையா ஆஃபீஸில் இருந்தால் நான் கம்ப்யூட்டர் கொண்டு வந்து அப்போ வீட்டிலலாம் கம்ப்யூட்டர் இருக்காது அது கொண்டு வந்து அது கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டரை கொண்டு வந்து அந்த கான்ஸ்டிடியூஷனை டைப் அடித்து அடுத்த நாள் காலையில் எங்கள் ரமணி அப்புறம் மகாதேவன் அவங்க 2 பேரையும் லேனில் அனுப்பி டிஎன் சேஷன்ட்ட கொடுத்து ஓவர் நைட்டாக சிம்பிள் வாங்கி அது ரொம்ப எக்ஸைட்டிங் டைம். அது ரியலி பப்ளிக் வந்து ஒரு எதிர்பார்ப்போட தமிழ் மாநில காங்கிரஸ் வந்து வருவாங்க. அது ஒரு அன்ஃபார்ச்சுனேட்லி 2-3 வருஷத்தில் இந்த கட்சி பிசுபிசுத்து போயிடுச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட பொலிட்டிக்கல் லைஃப்பில் அது ஒரு பெரிய மிஸ்டு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் பார்க்குறேன். எனக்கு கொஞ்சம் வயசு கொஞ்சம் கூட இருந்ததுனாக்கா அதை நான் விட்டுருக்கும் அந்த பார்ட்டி எப்படியே நான் கொண்டு போயிருப்பேன். அப்போ எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. எனக்கு என்ன ஒரு 25 வயசு தான் அப்போ. எனக்கு அது ரொம்ப எனக்கு ஒரு அனுபவம் கிடையாது. இன்னும் அது ஒரு 10 வருஷம் அனுபவத்துக்கு அப்புறம் அந்த பார்ட்டி இருந்தாக்கா அந்த பார்ட்டி நான் விட்டுருக்க மாட்டேன். ஏன்னா நீங்கள் அதே சமயத்தில் தான் பெங்காலில் அவங்களும் டிஎம்சி ஆரம்பித்தாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா 3வது எலெக்ஷன் ஜெயிச்சு 4வது எலெக்ஷன் அடுத்த வருஷம் ஜெயிக்கிற நிலைமையில் அவங்க இருக்காங்க. அதனால் வி மிஸ்ட் அவுட் அ கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. அது ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை காங்கிரஸ்காரர்களும் ஒரு பெரிய வாய்ப்பை நழுவ விட்டது 96 என்னை பொறுத்த வரைக்கும். அந்த வாய்ப்பு இனிமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அது சிரமம். அந்த எனர்ஜி திருப்பி வர்றது இந்த க்ரௌடட் ஃபீல்டில் கஷ்டம். ஏன்னா பார்க்கணும் இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் இப்போ புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி வந்து தேர்தல் முடிவுகளுக்கு பின்னர் தொடர முடியுமான்றது பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ண முடியும். ஏன்னா அந்த 96 இருக்கிற மொமெண்டம் திருப்பி ஒரு காங்கிரஸ் பார்ட்டியோ காங்கிரஸுடைய சார்ந்த ஒரு இயக்கத்துக்கோ திருப்பி ரீக்ரியேட் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. பண்ண முடியாதுன்னு இல்லை, பண்ணலாம். அது பண்ணணும்னா அது கொஞ்சம் அவுட் ஆஃப் த பாக்ஸாக பண்ணணும். வாடிக்கையாக பண்ணுற அரசியலை பண்ணக்கூடாது. இப்போ 96 ரஜினியை வச்சு பண்ணதை 2026 விஜய் வச்சுலாம் பண்ண முடியாது. இது கான் வேர் த டேஸ் நம்ம அது சினாரியோவே வேறு. அப்போ வந்து 2 திராவிடியன் பார்ட்டி தான். 2 திராவிடியன் பார்ட்டி, ஒரு திராவிடியன் பார்ட்டி மேலே பெரிய அதிருப்தி இருந்தது. அதனால அது வந்து ஈஸி. இப்போ வந்து ஒரு மல்டி கார்னர் ஃபைட் ஆயிடுச்சு. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட். இப்போ ஒரு இன்னைக்கு நேஷனல் பார்ட்டினே 2 வந்துருச்சு. முன்னாடி நேஷனல் பார்ட்டின்றது காங்கிரஸ் மட்டும்தான். அந்த காங்கிரஸ் பார்ட்டி அப்படியே டிஎம்சிக்கு போச்சு. இப்போ நேஷனல் பார்ட்டின்றது நமக்கு ஒத்துக்கிறோமோ ஒத்துக்கலையோ பிஜேபின்னு ஒரு ஃபேக்டர் இருக்குது. அது ஒரு நேஷனல் பார்ட்டி. அப்புறம் ஒரு சினிமா பார்ட்டி ஒன்று, அப்புறம் 2 திராவிடியன் பார்ட்டி. அதுக்கப்புறம் முன்னாடி இல்லாத அளவுக்கு விசிகே பிஎம்கே அவங்களுடைய பாக்கெட்ஸ் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் சீமான் வேறு வந்துருச்சு. இந்த சினாரியோவையும் 96 வாஸ் a less crowded field. தேங்க்யூ. நன்றி கார்த்திக். ரைட், தேங்க்யூ. Chennai's Amartha Aviation Hotel Management Nursing. ஈஸியா படிங்க சாலரியோட. GT Holidays, South India's #1 travel brand. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.